இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும் மீனவர்களோடு 102 படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்திலேயே முதலமைச்சர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தொடர் அத்துமீறல்களால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் வேதனை தெரிவித்துள்ளார். காரணம், படகுகள்தான் மீனவர்களின் ஒரே வாழ்வாதாரம். லட்சக்கணக்கில் முதலீடு செய்து ஒரு படகை வாங்கி அதை இழந்து அடுத்தது என்ன என்று தவித்துக் கொண்டிருப்பவர்கள் மீனவர்கள். படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தொடர்ச்சியா இலங்கை கடற்படையால கடுமையா தாக்கப்படுறான். எல்லைக்கோட்டையே தொட முடியல. தினம் நஷ்டத்துல திரும்பி வர்றான், தினம் சிறைப்பிடிக்கப்படுறான், தினம் கொலைவரி தாக்குதல் நடத்துறான். ஒரு ரவுடிசம் கடல் மேல தினம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில இந்த விஷயத்தை முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல இந்த மீனவன் இலங்கை கடற்படையாலே அடி வாங்கி அவன் சாவணும், அவனே ஆட்டோமேட்டிக்கா இந்த இலங்கை கடற்படை பிரச்சனைனாலேயே அவன் தொழிலை விட்டுட்டே ஓடிடணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இந்த 18 படகுகளும் இப்படித்தான் இருந்து வாட்டம் 18 குடும்பங்க 18 படகுல 18 குடும்பங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் பார்த்து சர்க்காரில் இருக்கிறவங்க பார்த்து எங்களுக்கு உதவிகள் செய்யணும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதை நடவடிக்கை எடுத்து இந்த 18 குடும்பங்களையும் காப்பாற்றுறதுக்கு சர்க்கார் தலையிட்டு எந்தெந்த அதிகாரிகள் இருக்கிறீர்கள் அத்தனை அதிகாரிகளும் சேர்ந்து எங்களுக்கு விளக்கம் சொல்லும்படியாக கேட்டு அதை நடவடிக்கை எடுக்கும்படியாக சர்க்காரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அதிக குதிரை திறன் கொண்ட படகுகளை ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு பயன்படுத்தணும்ன்றது ஒரு சஜீவா இருக்குல்ல, ஒரு திட்டம் மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு அதை அமல்படுத்துங்க. அதை அமல்படுத்தாம வெறுமனே நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறது, கடிதம் எழுதுறது, எங்களுக்கு இலங்கைக்கு நாங்கள் மீன் பிடிக்க போகணும்னு சொல்றது எப்படி தீர்வு கிடைக்கும்? பிரச்சனைக்கே என்ன காரணம்? பிரச்சனையே மீன்பிடிப்பு முறையோடு மையப்படுத்தி தான் நடக்குது. இன்னைக்கு மீனவர் எல்லை தாண்டி போனோங்கிறதுக்கு மாறாக இலங்கை கடற்படை இந்திய எல்லைக்கு உள்ள எல்லை தாண்டி மீனவர்களை கைது செய்வது தொடர்கதையாக இருந்துகிட்டு இருக்கு. உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி பாரம்பரியமான மீன்பிடிப்பு உரிமையை பெற்றுத்தரணும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இழுவ வலைகளை ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு அனுமதி கொடுக்கணும். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஒரு நீண்டகால ஒரு திட்டமாக வழிவகுத்து இங்கே இழுவ வலைகள் பாக் சலசந்தி பகுதிகளில் இல்லாத வகையில் பாரம்பரியமான மீன்பிடிப்பு இருக்கக்கூடிய வகையில் செஞ்சால் நிரந்தரமான மீனவர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.